வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 200 வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபையர் உபயோகப்படுத்தி டைனிட்டியினுடைய ஊஃபர் 10 ஊஃபர் 2 ஊஃபர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் டி மாடுல் அவுட்புட் 100 வாட்ஸ் ப்ளஸ் 100 வாட்ஸ். இந்த போர்டுனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 12 to 24 வோல்ட். நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்குது. 24 வோல்ட் பவர் சப்ளை இந்த போர்டு கொடுத்துருக்கோம். பவர் ஆம்பிளிஃபையருக்கு 2 பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பக் கன்வெர்ட்டர் இந்த மாடுல் ஒர்க் பண்ணுறதுக்காக, இந்த ப்ளூடூத் மாடுல் ஒர்க் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். பாருங்கள், இந்த இடத்துல ப்ளூடூத் மாடல் இருக்குது. ஓகே, இந்த மாடலுக்கு தேவையான 5 வோல்ட் ப்ரொவைட் பண்ணோம். இந்த மாடல் வந்து இந்த இடத்துல புதுசாக ஒரு போர்டு ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு கோல்டு 044 அப்படின்னு ஒரு டோன் கண்ட்ரோல் 4 டோன் கண்ட்ரோல் உபயோகப்படுத்தி சேம் பவர் ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தேன்னா அவசியம் அந்த வீடியோ பாருங்கள். அந்த டோன் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ காமிச்சிருந்தேன். பாருங்கள், இதுதான் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். 4 கண்ட்ரோல் இம்போர்ட்டட் கண்ட்ரோல். சிக்னல் இங்கே கொடுப்போம், சிக்னல் அவுட் வெளியே எடுப்போம். இந்த இடத்துல ஒரு 12012 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி லைன் இங்கே கொடுத்தா போதும். பெர்ஃபார்மன்ஸ் பக்கா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதை பற்றிய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த மாடல் தேவையானாலும் எங்கிட்ட வாங்கிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து 390 ரூபா வரும். சர்க்யூட்டில் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டயக்ராமு, பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இது பவர் ஆம்பிளிஃபையர், 2 ஸ்பீக்கர் அல்லது 2 ஊஃபர், இதோ 4 டோன் கண்ட்ரோல். இது வந்து ஒரு ப்ளூடூத் மாடல் கிட்ட இருக்குது. பவர் சப்ளை காமன், எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபார்மர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஸ்க்ரீனில், இதில் SW1001 10 ஊஃபர். இதனுடைய மேக்னெட் வந்து 120 மேக்னெட். 120ங்கிறது சம்வாட் ஹெவி, பக்காவாக இருக்கும். அவுட்புட் பவர் அப்படின்னு எடுத்திங்கன்னா 75 வாட்ஸ் ஆர்எம்எஸ், 150 வாட்ஸ் பீக். ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் அப்படின்னு எடுத்திங்கன்னா 45 ஹெர்ட்ஸ்லேருந்து 3.5K. வாய்ஸ் காயிலுடைய டயா வந்து 1.5 இன்ச்சஸ். பாருங்கள், இதுதான் அந்த டைனிட்டியினுடைய டீட்டெயில்ஸ். ஊஃபர் 10 ஊஃபர், 4 ஓம்ஸு, 75 வாட்ஸ் ஆர்எம்எஸ், 150 வாட்ஸ் மேக்ஸிமம் பவர். ஃப்ரண்ட் லுக்கு பக்காவாக இருக்கும். நல்ல வெயிட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதில் நல்ல குவாலிட்டியாக இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்குது, பழைய டைப் இல்லை. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட டைனிட்டியினுடைய ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஊஃபர், சப் ஊஃபர், ப்ரொஃபஷனல் ஊஃபர்ஸு, ப்ரொஃபஷனல் சப் ஊஃபர்ஸு, மிட் ரேஞ்சு அண்ட் ஃபுல் ரேஞ்ச் டியூட்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். இப்போ அடுத்தபடியாக AP55 அப்படிங்கிற ஒரு மாடுல், ஒரு ப்ளூடூத் மாடுல் 50 + 50 வாட்ஸு ப்ளஸ் ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் அட்டாச்சாக இருக்கும் வித் ரிமோட் கண்ட்ரோல். இதனுடைய கனெக்டிங் ஒயர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ ஈஸியாக நியூ கமர்ஸ் யாராவது ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 12 வோல்ட் கொடுத்தா போதும், 2 சேனல் அவுட்புட் எடுத்துக்கலாம். அடுத்து சாம்கானுடைய ஒரு புக்ஸல் ஸ்பீக்கர் லோ பட்ஜெட்டில் இருக்குது. 1050 இதனுடைய பேர் வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உடன் கேபினட், 5 இன்ச் ஊஃபர், 3 இன்ச் டியூட்டர் 2 இருக்கும். 2 பேர் இருக்கும். மொத்தம் ஒரு பேர் 2 பாக்ஸ். ஸோ தென் நம்ம ஒரு குட்டி ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 50 + 50 வாட்ஸ் பவர், காம்பேக்ட் டிசைன்,
இதோடைய ப்ரைஸ் வந்து 600 ருபீஸ் வரும். இல்லை ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா சிக்னல் இன்புட் கொடுத்து ஆம்பிளிஃபை பண்ணிக்கலாம், பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. பவர் சப்ளை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் இது வந்து 12 வோல்ட் பவர் சப்ளை சூட்டபுளாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். 9 to 24 வரைக்கும் யூஸ் பண்ணலாம், 12 வோல்ட் மேட்சிங்காக இருக்கும். சரி, இப்போல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு பிலிப்ஸினுடைய 5.1 ஹோம் தியேட்டர், 4000 வாட்ஸ் PMPO, 5 சேட்டலைட் ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர், நல்ல குவாலிட்டியான அவுட்புட், பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இது 5.1 இன்புட் சிக்னல் கொடுக்கணும். ஒரு எல்இடி டிவியிலேருந்து 5.1 சிக்னல் கொடுக்க முடியாது. எல்இடி டிவியில் வர்ற அவுட்புட் வந்து டிஜிட்டல் அவுட்புட், ஒன்று கோஆக்சியலாக இருக்கும், ஆப்டிக்கலாக இருக்கும், இல்லைன்னா HDMI ARCயாக இருக்கும். ஸோ அது வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட ஒரு மினி டிகோடர் நமக்கு தேவை. அந்த மினி டிகோடர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மினி டிகோடர். மினி டிகோடருக்கு தேவை என்னென்னா, இதான் மெயின் பாக்ஸு. இதில் சிக்னல் இன்புட் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எல்இடி டிவி இருக்குது பட்சத்தில் அதில் வர்ற அவுட்புட்டை நாம் இந்த மாதிரி ஒரு யூனிட் உபயோகப்படுத்தி HDMI ARCயோ ஆப்டிக்கலோ கோஆக்சியலோ இன்புட் கொடுத்து இந்த செலக்டர் மூலிமா செலக்ட் பண்ணி பாருங்கள், 6 சேனல் அவுட்புட் அனலாக் அவுட்புட்டாக மாற்றிடலாம். டிஜிட்டல் இன்புட் கொடுத்து அனலாக் அவுட்புட்டாக மாற்றிடலாம். இதுதான் காம்பேக்டாக ரொம்ப ஈஸியும் கூட. இதுக்கு எந்த விதமான சர்வீஸ் டெக்னிக்கல் நாலேஜஸ்லாம் எதுவும் தேவையில்லை. ஓகே, அப்போ இந்த யூனிட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு நல்ல பவர்ஃபுல்லான அடாப்டர் 2.5 ஆம்பியர் அடாப்டர் இருக்குது. இது கொடுத்த இன்புட் கொடுத்தா போதும். எல்இடி டிவியிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள ஒரு HDMI கேபிள் ஃப்ரீயாக வந்துடும். ஒருவேளை ஆப்டிக்கல் தான் அவுட்புட் இருக்குன்னா ஆப்டிக்கல் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அனலாக் அவுட்புட்டை எடுத்து உங்கள்கிட்ட இருக்க பழைய ஹோம் தியேட்டர் 5.1 அதுக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். அதுக்காக 3RCA கார்டு 2 செட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியாக நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். பழைய ஹோம் தியேட்டர் இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கினாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்இடி டிவியில் வர அவுட்புட்டை, டிஜிட்டலாக வர அவுட்புட்டை அனலாக் ஆடியோவாக சேஞ்ச் பண்ணி 6 சேனலில் நல்ல குவாலிட்டியான டால்பி DDS கேட்க முடியும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, இது பிரெயின்ஸ் டெக்னாலஜினுடைய ஒரு டிஜிட்டல் ஆடியோ சிந்தசைசர். இந்த போர்டில் 2 IC இருக்கும். இது மைக்ரோ கண்ட்ரோலர். இது வரைக்கும் மார்க்கெட்லேயே இதுதான் நம்பர் 1 ஒரு ஃப்ரீக்வன்சி சிந்தசைசர்னு சொல்லலாம். இது DC கண்ட்ரோலில் வேலை செய்யும், ஏசியில் ஒர்க் பண்ணாது. அதாவது பழைய நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, BT போர்டெல்லாம் நிறைய கம்பெனி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 2 டிரான்சிஸ்டர் 4 டிரான்சிஸ்டர் டிஃப்ரெண்ட் ICs யூஸ் பண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் பவர் சப்ளை, டூயல் பவர் சப்ளை இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, நல்ல குவாலிட்டி ஆடியோ கேட்கணும். ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா அதில் என்ன சிக்னல் இன்புட் கொடுக்குறோமோ அது அப்படியே அவுட்புட்டாக வந்துடும். நல்ல சூட்டபிள் ஊஃபர் அல்லது ஸ்பீக்கர் ஆட் பண்ணால் நல்ல குவாலிட்டி கொண்டு வந்துடலாம். பட் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஃப்ரீக்வன்சி சிந்தசைசர் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து அனலாக் BT போர்டு, பேஸ்டபிள் போர்டு. இது டிஜிட்டல் பேஸ்டபிள் போர்டு. இந்த போர்டில் என்னென்ன இருக்குன்னா, பாஸ் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, மிடில் ஃப்ரீக்வன்சி இருக்குது, எல்லாத்துக்கு மேலே பேலன்ஸும் இருக்குது. ஸோ லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் ஆர் ஊஃபர் கொடுத்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க நீ வாட்ஸ்அப் நமக்கு கால் பண்ணலாம். இதனுடைய கனெக்ஷன் டயக்ராம் வந்து லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான போர்டு தான். இந்த போர்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த போர்டு ப்ளஸ் ஒரு கனெக்டர்ஸ், ஒரு 4 கனெக்டர் வரும். கூடவே இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடும், மானோ 10K வந்துடும். இந்த கண்ட்ரோல் எதுவும் சிக்னல்லாம் பாஸ் ஆகாது. இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால மைக்ரோ கண்ட்ரோலனுடைய பர்டிகுலர் பின் அல்லது பர்டிகுலர் ப்ரோக்ராமை கூட்டலாம் குறைக்கலாம்.
அதன் மூலிமா கொடுக்கக்கூடிய ஆடியோ ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன பண்ணலாம், சிந்தசைஸ் பண்ணி பாஸ் வேணா பாஸ், பேஸ் வேணா பேஸ், ட்ரிபிள் எல்லாமே மிடில் எல்லாமே இதில் பக்காவாக ஹை குவாலிட்டியாக வரும். ப்ரைஸ் 850 ரூபா வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும். இப்போ பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா இதில் வந்து ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு உங்களுக்கு தெரியும். டைனிட்டினுடைய 10 இன்ச்சு ஊஃபர் 2 கொடுத்துருக்கேன். நல்ல ஹெவி பவர் 120 மேக்னட், 2 பக் கன்வெர்ட்டர் இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த டிசி டோன் கண்ட்ரோல் இருக்குது. இந்த டிசி டோன் கண்ட்ரோலுக்கு தான் இந்த வீடியோ. லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 4 டோன் கண்ட்ரோலர் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா? ஒருவேளை நியூ கமர்ஸ் அந்த வீடியோ பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். யார் வேணால் ஃபீல்டுக்குள்ளே வரலாம். ஆர்வம் வேணும். ஆர்வம் இருந்தால் முக்கியம், வரணும், வந்துடலாம். படிப்பு இருந்தால் நல்லது தான். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும். ஆன்லைனில் படிக்கிறப்ப எந்தவித எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தவித தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து அனைத்து தொழில்நுட்பங்களையும் கற்றுத்தருகிற ஒரே சேனல். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் எலக்ட்ரானிக்ஸில் பயன் பெறணும், பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் சேனலுடைய நோக்கம். இந்த மாதிரி டேட்டா கொடுக்கலிங்கன்னா அவங்க அப்கிரேட் தெரிஞ்சுக்க முடியாது. லேட்டஸ்ட் என்ன வருதுன்னே தெரியாது இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம். சில நேரங்களில் இந்த காம்பனன்ட்ஸ் நிறைய இடத்துல கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த காம்பனன்ட்ஸ் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது. லோக்கலில் கிடைச்சா வாங்கிக்கலாம். கிடைக்காத ஸ்டூடெண்ட் என்னுடைய ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு ஊஃபர் 2, 24 வோல்ட் 20 ஆம்பியர் பவர் சப்ளை இருக்குது. ஏன்னா இந்த போர்டுக்கு தேவை. இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர் லைட் எரியுது. இந்த இடத்துல ப்ளூடூத் மாடல்லையும் டிஸ்பிளே வந்துட்டுருக்கு. ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, பார்க்கலாம். ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வீட்டு சுமையை நான் இறக்கி வைக்கிறதுக்கான சூழ்நிலையை கடவுள் எனக்கு மிடில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கண்ட்ரோல் இது வந்து பாஸ், பேலன்ஸு, ஒவ்வொரு கண்ட்ரோல் சொல்லிடுறேன். இது வந்து பாஸ், இது வந்து பேலன்ஸு, இது வந்து மிட்டு, ட்ரிபிள், டோட்டல் வால்யூம், மாஸ்டர் வால்யூம். ஒன்லி பேஸ் மட்டும் வந்துட்டுருக்கு. பேஸ் குறைச்சிட்றேன். பேஸ் ரைஸ் ஆகுது. இது ஒரு ஸ்பீக்கர் பாடுது, இன்னொன்று பாடுது. இப்போ ரெண்டுமே பாடிட்டு இருக்கு. ரொம்ப ஃபுல்லாக இருக்கு.
சாங். Next song. ஸோ எல்லா சாங்குமே நல்லா இருக்கும். பேஸ் மட்டும் பேஸ் ஃபுல்லாக குறைச்சிட்றேன். ட்ரிபிள். பவர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க இல்லையா, இதுதான் வந்து சர்க்யூட்டில் நீங்கள் டிசைன் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஃபுல் ரேஞ்ச் 10 இன்ச்சு யூஸ் பண்ணியிருந்தோம், 12 இன்ச்சு யூஸ் பண்ணியிருந்தோம் அடுத்த வீடியோவில். இப்போ 10 இன்ச்சு ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். கூடவே உங்களுக்கு மெயின் முக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு டிசி டோன் கண்ட்ரோல் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இந்த டிசி டோன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் விலை ஜாஸ்தி, இருந்தாலும் பக்கா குவாலிட்டியாக உங்களுக்கு அவுட்புட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.